ரொம்ப ஈஸியாக ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கை நிறைய பூண்டு உரிச்சிட்டு அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக இதை மாதிரி வெட்டி இதில் சேர்த்துடலாம். பூண்டு நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டை போட்டு வதக்கணும். பூண்டு வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த குழம்பு வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட, அது மாதிரி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பூண்டு வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிட்டுது. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. தக்காளியும் போட்டு நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு கூட இப்போ நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அப்படின்னா டக்குன்னு தக்காளி வந்து வெந்துடும். இப்போ தக்காளி நல்லா வேகட்டு. ஒரு 5 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி வெந்த பிறகு இதில் வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் சாதா மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். வேறு எந்த பொடியுமே சேர்க்கலை. இதை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுடலாம். இனி இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கணும். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் நல்லா பொடிசாக துருவினது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் அப்படியே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து 1 கப்பு தண்ணி, பெரிய கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா குழம்பு வந்து கொதிக்க விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கிட்டு நல்லா திக்காகி வரணும். அந்த அளவுக்கு வந்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுது. இந்த டைமில் வந்து கொத்தமல்லி இலை சேர்க்கணும். கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சின்னதாக வெட்டி கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆகிட்டுது. அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம். இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுது. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.